தமிழக அரசியல் களம் அதன் தனித்துவமான சிந்தனை பாதைகளும் மாற்றங்கள் கொண்டதுமான அரசியல் சூழல்களும் தொடர்ந்து பரிணாமம் அடைந்த வண்ணம் இருக்கிறது. திமுக, அதிமுக என்ற இரண்டு பெரிய கட்சிகளின் மத்தியில் ஒரு புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவானது இப்போது அதிக கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் உருவாக்கம் மற்றும் முதன்மை திட்டங்கள். நடிகர் விஜய் தலைமையில் உருவான இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துவங்கப்பட்டுள்ளது. விஜய் முன்னர் விஜய் மக்கள் இயக்கம் எனும் சமூக அக்கறை மிக்க இயக்கத்தை முன்னெடுத்தார். அது தற்போது முறையாக ஒரு அரசியல் கட்சியாக மாறியது. அரசியலில் விஜயின் நுழைவுக்கும் அவரது கட்சியின் முக்கிய கொள்கைகளை மக்களுக்கு எட்டச் செய்வதற்கான அவரது முயற்சிகளுக்கும் பெரும் எதிர்பார்ப்புகள் உருவாகியுள்ளன. கட்சியின் முக்கிய அடையாளமாக மாறியுள்ள பெரியாருக்கு மரியாதை செலுத்தல் பொதுவாக திராவிட இயக்கத்தின் அடிப்படையான கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் விதமாக பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு, இந்துக்களின் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து மறுப்பு போன்றவையும் விஜயின் திராவிட வழியையும் வெளிப்படுத்துகின்றன. இவற்றின் மூலமாக தமிழர் மக்களின் அடையாளம், மொழி, பண்பாடு ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு நிலைப்பாட்டை விஜய் தேர்ந்தெடுத்துள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். விஜயின் திராவிட பின்பற்றுதல் ஒரு பரிமாணம். அதிமுக, திமுக என்ற இரண்டு கட்சிகளும் திராவிடத்தின் அடிப்படையிலேயே அரசியலை கட்டமைத்து வந்தன. அதனால்தான் தமிழகத்தில் ஒரு புதிய கட்சியாக விஜய் செயல்படுகிறாரா அல்லது இன்றைய நிலைமைகளை எதிர்கொண்டு மக்களிடையே வேறு வழியை தேர்வு செய்கிறாரா என்பது சிக்கலான கேள்வியாகிறது. அந்த வகையில் விஜயின் பெரியாருக்கு மரியாதை என்ற செயல் பொதுவாக திமுகவின் அரசியல் பாணிக்கு நெருக்கமாக இருக்கும் என்றாலும் இது ஒரு உள்நோக்கம் கொண்ட பொது சிந்தனை காட்சி என பலர் கருதுகிறார்கள். விஜய் அடிப்படையில் சமத்துவம், சமூக நீதி போன்ற கொள்கைகளை முன்னிறுத்துவதாக தெரிவிப்பது அவருக்கு புதிய தலைமுறையின் ஆதரவு கிடைக்கும் என நம்புகிறார். சேமல் எதிர்காலம் விஜயின் தேர்வு. விஜய் தனது கட்சியை தொடங்கியதும் பலர் எதிர்பார்த்தது திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு வலுவான சக்தியாக செயல்படுவார் என்பதே. ஆனால் அவரது தற்போதைய நடவடிக்கைகள் அவரின் செயல்பாட்டில் அவர்கள் போலவே செயல்படுகிறார் என்ற விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜயின் திராவிட சாயல் கொண்ட நடவடிக்கைகளில் சிக்கல்கள் இருப்பதாக கூறியுள்ளார். கண்டிப்பான எதிர்காலம். விஜயின் கட்சியின் எதிர்காலம் அவரது கொள்கை மாற்றங்களையும் அரசியல் செயல்பாடுகளையும் பொறுத்தே அமையும். தற்காலிகமாக திராவிட சிந்தனைகளை பின்பற்றி அரசியலுக்குள் நுழைந்தாலும் இவரது வெற்றி மக்களிடம் எவ்வளவு ஆதரவை பெறுகிறதோ அவ்வளவு முக்கியமாகும். இனிவரும் காலங்களில் திராவிடத்தின் நீட்சியாக விஜய் தொடர்வாரா அல்லது புதிய சிந்தனைகளை கொண்டு வருவாரா என்பது அவரது எதிர்கால அரசியல் நிகழ்வுகளின் அடிப்படையில் முடிவடையும். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.